எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு? ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறீங்களா? யாருக்கும் எதிர்பார்க்கறீங்களா? அப்ப நீங்க கத்துறீங்க, கத்துறாதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு. டிவா போன் பேசுறாங்க சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. ப்ரோமோ 2ல நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே நடந்திருக்கு. அதாவது தராதரம் அப்படின்ற வார்த்தையை வச்சு திவாகரை போட்டு பயங்கரமா அடிக்க போறாருன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? அது ப்ரோமோ 3லயே காமிச்சிட்டாங்கங்க. இன்னைக்கு எபிசோட்ல திவாகரை அந்த விஷயத்தை வச்சு பயங்கரமா விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்றாரு. சரி, இந்த ப்ரோமோ 3ல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பாத்துருவோங்க. அது என்னன்னா, விஜய் சேதுபதி முதல்ல பார்வதியை பார்க்குறாரு. என்ன பார்வதி, ஏன் இவ்வளோ சத்தம்ன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, சார் நான் ஒரு கருத்து சொல்ல வரேன் சார்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள விஜய் சேதுபதி நிறுத்திட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஓ, உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போது எதிர இருக்கவங்க அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அவங்க பேசும்போது நீங்க ஏன் அமைதியா இருக்க மாட்டீங்க, கத்துறீங்கன்னு கேட்குறாரு. பட் எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா விஜய் பார்வதி பேசும்போது அவங்க கத்துறாங்கன்னா விஜய் பார்வதி பெருசா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சண்டை நடக்கும் போதே விஜய் பார்வதி சண்டை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன்னு சொல்ற கேரக்டர் தான் விஜய் பார்வதி. அதனால விஜய் பார்வதி எதிர இருக்கவங்க கத்துனா ஏன் கத்துறீங்க, நான் பேச மாட்டேன், நீங்க கத்துறதை நிறுத்துங்கன்னா என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. நீயும் கத்து, நானும் கத்துறேன், உன்னை விட நான் நிறைய கத்துவேன்றது தான் விஜய் பார்வதியோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ விஜய் பார்வதிக்கு விஜய் சேதுபதி சொல்றது பெருசா பொருந்தாது. ஏன்னா இந்த வீட்டில் விஜய் பார்வதியை விட நிறைய பேர் கத்துறவங்க இருக்காங்க. இந்த எஃப்ஜேலாம் எதுக்கு கத்துறான், ஏன் கத்துறான்னு தெரியாது. சபரியம் பேசும்போது கத்துறாரு, அவர் டென்ஷனை அவரே கூல் பண்ணிக்கிறாரு. ஸோ விஜய் பார்வதி பயங்கரமா கத்துனாங்க, எதிர இருக்கவங்கள பேச விடாம கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ அதான் எல்லாரும் கத்துற மாதிரி அவங்க கத்துறாங்க, தனித்துவமா அப்படி ஒன்றும் பெருசா அவங்க கத்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. சரி, அடுத்ததா திவாகர் விஷயத்துக்கு வருவோம். திவாகர் ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு, அதாவது ஏன் கத்துறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி சார்கிட்ட ஒரு மீட்டர் இருக்குங்க. என்னன்னா, ஒருத்தரோட தராதரத்தை பார்க்கறதுக்காக ஒரு மீட்டர் வச்சிருக்காரு. அதை வச்சு எல்லாரோட தராதரத்தையும் பார்த்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி ஆடியன்ஸை பார்த்து திவாகரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு கருத்தை வைக்கிறீங்கன்னா கருத்தை வைங்க சார், எதுக்கு சார் தராதரம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோபமா கேட்கிறாரு. அதுக்கு திவாகர் சைட்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு ஆர்குமெண்ட்ல பேச ஆரம்பிச்சோன்னே நீ வா போன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க சார், ஒரு மரியாதை கொடுக்காம பேச ஆரம்பிச்சு திவாகர் சொல்றாரு. சோ திவாகர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்றத நமக்கு காட்டல, ஸ்ட்ரெயிட்டா வேற ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, திவாகர் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு காட்டாம வேற ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க யார் சார் ஒருத்தரோட தராதரத்தை முடிவு பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது விஜய் சேதுபதி சொல்ற பாயிண்ட்டை மட்டும் தான் கொண்டு வராங்களே தவிர, அதுக்கு திவாகர் ஒன்னு சொல்றாருல சார், பேச ஆரம்பிக்கும் போதே நீ வா போன்னு பேசுறாங்க சார், அதனால இப்படி பேசிட்டேன்னு சொல்றாருல, அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னு தெரியல. அதுக்கு பெருசா விஜய் சேதுபதி சொல்ல வாய்ப்பில்லை. சார் அவங்க எப்படின்னா பேசிட்டு போட்டோம் சார், நீங்க ஒழுங்கா பேசணுமா இல்லையா, நீங்க எப்படி சார் இப்படி பேசுவீங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு வருத்து எடுக்க போறாரு. ஏன்னா காலையிலேயே இருந்தே இன்னைக்கு திவாகரை போட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. இந்த தராதரம் இஷ்யூவை பத்தி நிறைய பேசியிருக்காருன்ற மாதிரி ட்விட்டர்ல நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோமோலியே இந்த மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்க போறாருன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்களே வேணா ஒரு ப்ரோமோ முன்னாடி போய் பாருங்க, நான் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அது உண்மையிலேயே நடந்துருச்சு. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ப்ரோமோல கூடங்க விஜய் சேதுபதி கோவப்பட்டு பேசுற ப்ரோமோல கூட விஜய் பார்வதி திவாகரை தான் காட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஃபுல் எபிசோட்ல இவங்கள மட்டும் தான் இவர் வறுத்து எடுக்க போறாரா, இந்த கேங்கை விட்டுற போறாரான்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க விஜய் பார்வதியை கேளுங்க, திவாகரை கேளுங்க, நியாயம் தான். திவாகர் தராதரம்ன்றதெல்லாம் சும்மா யூஸ் பண்ண தேவையில்லை. அதே தராதரத்துக்கு நிறைய வார்த்தை இருக்கு. நீங்க உங்களை எதிர இருக்கவங்கள நீங்க திட்டணும் இல்ல கோவப்பட்டு பேசணும்னா நிறைய வார்த்தை இருக்கு. தராதரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் என்னோட கருத்தம். அது விஜய் சேதுபதி கரெக்டா தான் சொல்றாரு. விஜய் பார்வதி வேணும்ட்டே சண்டை கிளப்புறாங்க அப்படின்னும் போது வீக்கெண்ட்ல விஜய் பார்வதியை திட்டுறதும் தப்பில்லை. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல் எபிசோட்ல அந்த கேங் ஏதாவது சொன்னீங்களா இல்லையான்றது இப்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா ப்ரோமோல கூட விஜய் பார்வதி திவாகரை திட்டுறது தான் காட்டுறீங்கன்னா, அப்ப ஃபுல் எபிசோட்ல நீங்க அவங்கள சொன்னீங்களா இல்லையான்ற கேள்வி வருது. அதே மாதிரி ப்ரோமோல எதுக்காக அவங்கள திட்டுறது வரவே மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த எஃப்ஜேவை என்னைக்கு கேட்க போறாரு, இந்த கேங்கை என்னைக்கு கேட்க போறாருன்றது தாங்க எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இந்த கேங் ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பாசை நீ எனக்கு தான், நான் உனக்கு தரேன், நீ எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு அந்த 4 பேர் பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்கணும். இன்னைக்கு கேட்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா நாளைக்காவது கேட்டணும். இந்த வீக்கெண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை அவர் கேட்டணுங்க. ஏன்னா அந்த கேங்கை மட்டும் டச்சே பண்ண மாட்டாரு. இன்னும் 4வது ப்ரோமோ வேற இன்னைக்கு வரப்போது. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால 4வது ப்ரோமோல அதை பத்தி சொல்றாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க நினைக்கிற கருத்தையும் சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.